வாங்க எடுத்துன்னு போய் கொடுப்போம் டேட்ஸ். கத்தாரில் ஃபர்ஸ்ட் டேட்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? இது நல்லா பழுத்த கனிஞ்ச பழம். இதை வச்சு நம்ம இன்னைக்கு மில்க் ஷேக் செய்ய போகிறோம். டேட்ஸ் மில்க் ஷேக். ஏன் நீங்கள் அப்படியே சாப்பிட மாட்டீங்களா? அப்படியே நிறைய சாப்பிட்டாலுமே எனக்கு தெரியாதுல்ல. இதை அடிச்சு மில்க் ஷேக்கை சாப்பிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய சாப்பிட்டா நல்ல ஒரு ஸ்மூத்தியாக கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்மூத்தி. அதனால அப்படி செய்ய போகிறேன் இன்னைக்கு. நிறைய சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ இதுவாகிடுச்சு. நம்ம போடுச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நல்லா அப்படியே தேன், நல்லா இனிப்பு, சூப்பராக இருக்கும். இந்த பழுத்தா தான் அந்த பழம் டேஸ்ட். காயாக வந்து துவர்ப்பாக இருக்கும். பழுத்துச்சு அந்த பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நார்மல் நம்ம டேட்ஸ் சாப்பிட்றதோட இந்த ஃப்ரெஷ் டேட்ஸோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டுங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட். டேட்ஸ் மில்க் ஷேக் செய்வோம் வாங்க. ஃப்ரெஷ் டேட்ஸை கட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் காய்ச்சின பால். உங்களுக்கு வேணும்னா இதுல ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். நட்ஸ் கொஞ்சம் உடைச்சு வச்சிருக்கோம். அதில் மேலே தூவிக்கலாம். Dates milkshake ready. செம்ம டேஸ்ட். சூப்பராக இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இல்லை ஒரு சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? ஓகே. இது ஐஸ்கிரீம் போடாமல் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. க்ரீமியா? ஆக்சுவலி இதில் பனானாலாம் ஆட் பண்ணுவாங்க. இது யூ ட்ரை. எப்படிடா இருக்கு? யம் யம். ஓகேடா.